Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Welcome to the comment show. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. என்னடா அது? அதானே இம்பர்ஃபெக்ட் ஷோல இப்ப கொஞ்ச நாளா பேர்லாம் சொல்றது இல்ல. இதுல சொல்றமே என்ன காரணம்? என்னன்னா நேயர் கேட்ட ஒரு கேள்விதான். ஆமா, இது நான் கேட்குற மாதிரி கேட்பேன், நீங்க சொல்ற மாதிரி சொல்லுவீங்கல்ல. என்ன கேள்வி அப்படின்னா, அம்புஜவள்ளி அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க முன்னாடிலாம் வந்து பேரெல்லாம் சொல்லுவீங்க இன்ட்ரோடக்ஷன்ல, இப்போ வந்து ஏன் கொஞ்ச நாளா நிறுத்திட்டீங்களே ஏன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பதிலாவே பேராவே சொல்லிட்டோம். ஆக்சுவலி நாங்க மறந்துட்டோம். ஏன்னா அரசியல்வாதிகள் பண்ற அட்ராசிட்டி இல்ல, ஆமா இல்ல நம்ம சொல்லிட்டு இருப்போம்ங்கிற மாதிரி கமெண்ட் படிச்சதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு. இனிமேட்டு அடிக்கடி நம்ம வந்து சொல்லலாம். ஆமா, அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் முக்கியமான ஒரு கேள்வி. ஆமா, யாரு கேட்டிருக்காங்கன்னா கமல் DAW 3W போட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மிகப்பெரிய சந்தேகம், எந்த வீடியோவின் கருத்துக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள், நீங்கள் சொன்னால் நான் அங்கு கருத்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி என்னன்னா நம்ம வந்து எல்லா ஷோட கமெண்ட்டுமே பார்த்துருவோம். நம்ம டீம்ல இருந்து எது ப்ரிஃபர் கொடுக்குறாங்கன்னா கமெண்ட் ஷோல வந்து நிறைய கேள்விகள்லாம் இருக்குங்கிறதுனால அங்க வந்து நிறைய கேள்விகள் இருக்கும் எப்பயுமே. ஆக்சுவலி இந்த கேள்வியுமே கமெண்ட் ஷோல போடப்பட்ட ஒரு கேள்விதான். அதனால அங்க வந்து கேள்வியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுப்பாங்க. அதாண்டி மற்ற ஷோல இருக்கிறதும் எடுப்பாங்க. ஆமா, நம்ம எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். பர்ஃபெக்ட் ஷோ மெயில்ல வரும், அதே மாதிரி வாட்ஸ்அப்ல வரும். அதனால நீங்க இன்னைக்கு வந்து ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா இங்கே கமெண்ட்ஸ்லேயே போடுங்க. இந்த ஷோவோட கமெண்ட்ஸ்ல நம்ம எடுத்து பேசுவோம் நிச்சயமா. ஆமா, அதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்து, அந்த வாட்ஸ்அப் சேனல் எங்க தான் இருக்கு, இம்பர்ஃபெக்ட் ஷோவோட அந்த வாட்ஸ்அப் செய்தியே வர்றதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பரணி ராஜேந்திரன் அவர் வந்து கேட்டிருக்காரு. ஆக்சுவலி வாட்ஸ்அப்ல தான் இப்போ வாட்ஸ்அப் சேனல்னு ஒன்று ஆரம்பிச்சதுனால அந்த வாட்ஸ்அப் சேனல் தான் அந்த ஆக்டிவா இருக்கும். குரூப் வந்து அவ்வளோ ஆக்டிவா இல்லை. ஆமா, அதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் அந்த மொபைல் வந்து ஒர்க் ஆகாம போயிடுச்சு. கொஞ்சம் ஹேங் ஆகி அவ்வளோ அன்பு நீங்க காட்டினதுனால நிறைய மெசேஜ் வந்துச்சு. அதனால ஏகப்பட்ட மெசேஜ் எல்லாம் மொபைல் ஹேங் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் பயன்படுத்த முடியாம இருந்தது. அதனால வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல வந்து நினைச்சுக்கோ நிறைய நம்ம போல் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுல வந்து அவங்க எமோஜிலேயே வந்து அவங்க ரியாக்ஷன்ஸ் என்ன, அவங்க என்ன மனநிலைங்கிற அந்த செய்தி இருக்குங்கிறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, அதுக்கான லிங்க் வந்து இப்போ கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். ஒரு QR கோடும் இங்கே வச்சு விட்டோம்னா அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல QR கோட் வைக்க முடியுமா? செக் பண்ணிட்டீங்களா நம்ம டீம்கிட்ட? அதெல்லாம் வச்சிருவாங்க எடிட்டர் வந்து. ஓகே, இங்க இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் சேனல் இணைஞ்சிக்கலாம். இல்லாட்டி கமெண்ட்ல நீங்க வந்து இருக்கும். இங்க வச்சிருவாரு, நம்ம 2 பேருக்கு நடுவுல வச்சிருவாரு நம்புவோம். இல்லாட்டி வருட நீங்க வந்து கேளுங்க. வைப்பாரு ப்ரோ, கண்டிப்பா வைப்பாரு. ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாம். கணேஷ் சிவ் 8615 அந்த அக்கௌண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க, ஹவு டு சேஞ்ச் சிக்னேச்சர் ஃப்ரம் இங்கிலீஷ் டு தமிழ், சொல்லுங்க சிபி அண்ட் வருண் அப்படின்னு. உலக தாய்மொழி தினத்தன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம். நம்ம தமிழ்ல பேசணும், நம்ம தமிழ்ல மோஸ்ட்லி எழுதணும்னா சொல்லியிருந்தோம்ல. அதனால அந்த கேள்வி அன்னைக்கு வந்து கேட்டிருக்காரு. ஆக்சுவலி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஜிஓவே இருக்கு, ஒரு அரசாணை இருக்கு. அவங்க தமிழ்ல மட்டும்தான் கையெழுத்து போடணும். அவங்க வந்து அவங்க அட்டண்டன்ஸா இருக்கலாம், இல்ல கோப்புகளா இருக்கலாம், எல்லாம் தமிழ்ல மட்டும்தான் போடணும்னு இருக்கு. இன்க்ளூடிங் இன்சியல். பெற்றோர்களுடைய பெயரையும் கந்தசாமி, சண்முகம் அப்படின்னா கா சா அப்படிங்கறத போட்டுட்டு தான் அவங்க பேர் எழுதணுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஜிஓல. சரி, அதனால தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் தமிழ்ல தான் கையெழுத்து வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல பல வெளி மாநிலங்கள்ல தமிழ்நாடு வந்திருப்பாங்க IAS ஆபீசர்ஸ், அவங்களாம் இன்னும் ஆங்கிலத்துல தான் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். ஜிஓ இருந்தா கூட அப்படிதான் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி என்னன்னா, இங்க வந்து வெளியிடுற அரசாணையா வந்து இருக்கலாம், அதற்கு பிறகு டிரான்ஸ்பர் ஆர்டரா இருக்கலாம், எல்லாமே ஆங்கிலத்துல தான் வெளிவருதுங்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு, தமிழ் வளர்ச்சித்துறைன்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறையோட முக்கியமான வேலை என்னன்னா, அரசாங்கத்தை, முக்கியமா இந்த அரசாங்க ஊழியர்கள், அந்த அரசாங்க இல்லத்துக்கு எப்படி தமிழ்ல மாத்தலாங்கிறதா முயன்னிட்டு இருக்காங்க. ஆனா தலைமைச் செயலகத்துல அதுக்கான மாற்றம் நடந்துடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆங்கில புலமை எல்லாருக்குமே இருந்தா கூட தமிழ்ல நம்ம தாய்மொழியில படிக்கிறப்ப டக்குன்னு அதை புரிஞ்சக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்ல. முக்கியமா அதான் தமிழை எதிர்பார்க்கறாங்க. ஆனா தலைமைச் செயலகத்துல அந்த மாற்றம் வரைக்கும் வரவே இல்லை. ஏன்னா இங்கிலீஷ் தான் டிரான்ஸ்பர் ஆர்டர் வரும், அரசாணை இங்கிலீஷ் தான் பிறப்பிப்பாங்க. அங்க வந்துச்சுன்னா எல்லா பக்கமும் போயிடும். சரி, காமன் பீப்புளுக்கு வருவோம். ஏதாவது காமன் பீப்புள் வந்து இங்கிலீஷ்ல கையெழுத்து போட்டுட்டு இருப்பாங்க. இன்னையிலிருந்து நான் வந்து தமிழ்ல கையெழுத்து போடுறேன் அப்படின்னு அவங்க மாத்தினாங்கன்னா அது சிக்கல்ல தான் முடியும்னு வந்து சொல்றாங்க. என்ன காரணம்னா, நீங்க ஒரு செக் புக் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், செல்ஃப் செக்கே நீங்க போடுறீங்க. நீங்க அந்த பேங்க்ல கொடுத்தப்ப நீங்க வந்து இங்கிலீஷ்ல போட்டு கொடுத்துருப்பீங்க. திடீர்னு ஒரு சில தினங்கள்ல நீங்க தமிழ்ல நான் கையெழுத்து மாத்திட்டேன்,
நான் தமிழ்லேயே கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு இந்த செல்ஃப் செக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தர மாட்டாங்க. நீங்க தான் ப்ரூஃப்னு சொன்னா கூட தர மாட்டாங்க. ஏன்னா கையெழுத்து தான் பார்ப்பாங்க. அந்த பேங்க் எம்ப்ளாய் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு வந்து அந்த கையெழுத்தும் இந்த செக்ல போட கையெழுத்தும் ஒரே கையெழுத்தான் தான் பார்ப்பாங்க, மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம இங்கிலீஷ்லேயே போட்டா கூட இது அது மாதிரி இல்லையேன்னு சொல்லி ரிட்டர்ன் வரதெல்லாம் இருக்கு. இங்கிலீஷ்ல ஆமா நான் 3 புள்ளி ஒரு புள்ளி மிஸ் ஆயிடுச்சு. அப்பயே கூப்பிட்டு கேட்டாங்க என்ன ஒரு புள்ளி மிஸ் ஆயிருக்கு. இல்லைங்க வச்சுங்க அது ஏதோ இல்ல அச்சு விழுகலைங்க அப்படின்னு. இல்ல அது கரெக்ட் தான். ஏன்னா உங்க அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை வேற யாராவது போலியா கையெழுத்து போட்டு எடுத்துடக்கூடாதுல்ல. அது அக்கௌண்ட்டுக்கே நான் சொல்ல வரல. உடனே படத்தை வச்சு கிட்ட பண்றது என்கிட்ட எவ்வளவு இருக்கும் உனக்கும் தெரியும். உங்ககிட்ட போன மாசம் 20 கடன் வாங்கி எக்ஸாம்பிள் சமாளிச்சேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதை 3 புள்ளி இல்லாம வேற ஏதாவது மாறி போயிடுச்சுன்னா அதுக்காக பேங்க்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸா இருக்காங்க போல. சரி ஓகே. அதனால திடுப்புன்னு நீங்க மாத்துனீங்கன்னா பிரச்சனை தான். நீங்க மாத்தலாம். இப்ப நான் வந்து என்னோட கையெழுத்து தமிழை நான் மாத்திட்டேன்னு சொல்லிட்டு பேங்க் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்லயும் அதை நீங்க ப்ரொசீஜர் எப்படி இந்த ஃபார்மெட் அந்த அப்ளிகேஷன்லாம் வாங்கி நீங்க மாத்திட்டா மாத்தலாமே தவிர டக்குன்னு நீங்க மாத்தினீங்கன்னா அது சிக்கல் தான் சொல்றாங்க. ஓகே. அண்ட் சார் ANTCHAR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பட்ஜெட்டில் ஆட்டிசம் பற்றி பேசியிருக்காங்களே அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு பட்ஜெட் வந்து தங்கம் தென்னரசு அமைச்சர் வந்து தாக்கல் பண்ணார். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருக்கு தமிழில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. புற உலக சிந்தனையற்ற மதி இறுக்கம் உடையோருக்கு தொடு திறன் சிகிச்சை, செயல்முறை பயிற்சி, இயன்முறை பயிற்சி, பேச்சு பயிற்சி, சிறப்பு கல்வின்னு எல்லாம் கொடுக்கறதுக்காக சென்னையிலே ஒரு இடம் அமைக்க போகிறோம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படிங்கிற அந்த இடத்தை சென்னையில் நிறுவுறதுக்காக 25 கோடி மதிப்பீட்டு வந்து நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். அது ஒரு இடமும் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் அமைக்க போகிறாங்க இந்த ஆட்டிசம் டிசார்டருக்கான ஒரு இடம் வந்து அமைக்க போகிறாங்க. இது வந்து 2005 இங்கே சென்னை முட்டுக்காடு பகுதியில் உள்ள அந்த இடத்த தேர்வு பண்ணி மத்திய அரசு அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்பே 2005 வந்து ஒரு மையம் வந்து அமைச்சிருந்தாங்க. அது என்ன மையம் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிறது தான் அந்த மையம். இங்கே வந்து ஆட்டிசம் மட்டும் இல்லாமல் செரிப்ரல் பால்சின்னு பல குறைபாடுகள் இருக்கவங்களுக்கு வந்து அந்த விஷயமே அவங்க திறனை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு இடமாக தான் அது இருந்துகிட்ருக்கு. 2005 இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்பையும் அங்கே வந்து ஃபண்டெல்லாம் ஒதுக்கி அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது யார் செயல்படுத்துகிறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அவங்க தான் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு குறைபாடு தான். அதாவது மூளைக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லி மூளைக்கு போயிட்டு தான் நம்ம அந்த செயலையே செய்கிறோம். அது அங்கே போகாமே தடுத்து அவங்க செய்ய நினைக்கிற செயலை செய்ய முடியாமல் வேற ஒன்று செஞ்சிடறாங்க இந்த ஆட்டிசம் பிரச்சனை இருக்கவங்க. ஸோ அதுக்கான ஒரு மையம் தான் இவங்க தமிழ்நாடு அரசும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இங்கே சென்னையிலேயே இந்தியாவுக்கான ஒரு மையமே இங்கே இருக்குது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் ஆட்டிசம் குறைபாடோடு இருந்தால் கூட வெளிநாடுகளில் இருக்க அளவுக்கு இங்கே அந்த விழிப்புணர்வு இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிற விழிப்புணர்வு இல்லை. இன்னும் அரசாங்கங்கள் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நியூரா லிங்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. இது யாரோடது அப்படின்னா எலான் மஸ்க், டெஸ்லா, எக்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிற எலான் மஸ்கோட தான் அந்த நியூரா லிங்க் நிறுவனம். அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம், ஒரு சிப்பை வந்து மனித மூளையில் செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நிறுவனத்தில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள்லாம் மனிதனுக்கு எந்த நோய் வந்தாலும் ஒரு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மருந்தை தட்டி அப்படி வேலை செய்ய வைக்கிறது மூளை தான். ஸோ டேரெக்டாக மூளையிலே நம்ம ஒரு சிப்பு வச்சுட்டு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஆட்டிசம் அப்புறம் வந்து பக்கவாதம் இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கவங்களுக்கு வந்து அந்த சிப்பு மூலமாக கம்ப்யூட்டர்லேருந்து அந்த நரம்பை வந்து நம்ம லைட்டாக தட்டி விட்டோம்னா அது சரியாயிடும். முழுமையாக வந்து ஆட்டிசம்லேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கான ஆராய்ச்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து 2040 நாங்கள் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துருவோம்னு எலான் மஸ்க் சொல்கிறாரு. ஸோ வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதுதான் வந்து தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் ஆட்டிசம் பற்றி சொல்லியிருக்க விஷயம். பாபுஜி சுமதி அப்படிங்கிறவங்க சமூக அக்கறை பொறுப்புடன் எங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது அல்லது மாற்றுவதுன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அது ஆக்சுவலி என்னன்னா பெற்றோர்களை பார்த்து தான் குழந்தைகள் வந்து வளர்றாங்க. பெற்றோர்கள் தான் அவங்களுக்கான ரோல் மாடல். இப்போ எல்லா குழந்தைகளுமே அவங்களுக்கு அட்வைஸ்லாம் அவங்க நான் விரும்புகிறதே கிடையாது. அவங்க வந்து ஒரு ரோல் மாடலை தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அட்வைஸ்லாம் பண்ணால் அதெல்லாம் வந்து பூமர்னு சொல்லிடுவாங்க, இல்லை கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. நிறைய படைமொழிலாம் வேற இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் உங்கள் பிள்ளைகள் வந்து செய்வாங்க. சரி, சமூக அக்கறையோட எப்படி வந்து வளர்க்கணும் அப்படின்னா உலக நடப்புகளை அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். செய்திகளை அன்றாடம் வந்து பார்க்க வைக்கணும், படிக்க வைக்கணும்.
அதற்கு பிறகு சாதி மதம் இந்த ரெண்டுமே மனசுல வேரூன்றாம வந்து வளர்க்கணும். நீதி நியாயத்தின் பக்கம் நீங்க இருந்தாலே உங்க குழந்தைகளும் ஆட்டோமேட்டிக்கா நீதி நியாயம் பக்கம் வந்துருவாங்க. இப்ப எங்கேயாவது பக்கம் அநீதி நடக்குது, ஒரு கொடுமை நடக்குது, தீமை நடக்குது அப்படின்னா நேரடியா போய் தட்டிக்கணும்னு இல்லை. நேரடியா தட்டி கேட்டா பிரச்சனை தான் இந்த காலத்துல எல்லாமே. மனசுலயாவது அதுக்கு மறுப்பு சொல்ல கத்துக் கொடுக்கணும். இது நடக்கிறது அநீதி, இது நடக்கிறது தீங்குங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே காலப்போக்குல அவங்க வந்து ஒரு சமூக அக்கறை கொண்ட மனிதர்களாக நிச்சயம் அந்த சமுதாயத்துக்கு வருவாங்க. இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய புத்தகங்கள் படிக்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். புத்தகங்கள் இப்போ எனக்கு வந்து நான் நிறைய புத்தகம் தான் படித்தேன். நான் பெருமைக்காகலாம் சொல்ல, நான் சின்ன வயசுல இருந்தே ஆட்டோமேட்டிக்கா எங்க பாட்டி புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்க பாட்டி சுலோச்சனா ஆயா தான் என்னை வளர்த்துனது. அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இயல்புல என்னாச்சுன்னா, நான் வந்து 1வது 2வதுல இருந்து எங்க பாட்டி படிச்சுக்கிட்டே இருக்கு. ஓகே நம்ம படிச்சா மட்டும்தான் இருக்காங்க போல நான் இயல்புல நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்துல அதுவே பழக்க ஹேபிட்டா வந்துருச்சு. அதனால பெற்றோர்கள் அவங்க தாத்தா பாட்டிகள் என்ன செய்யறாங்களோ அதான் வந்து குழந்தைகள் வந்து செய்வாங்க. நல்ல நல்ல உணவு நீங்க கொடுக்குறீங்க குழந்தைக்கு, வயிற்றுக்கு நல்ல உணவு கொடுக்குற மாதிரி செவிக்கு நல்ல உணவு வந்து நீங்க நிச்சயம் கொடுக்கணும். நல்ல நல்ல சொற்பொழிவை நீங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து போட்டுக்கலாம். சமூகத்தோட யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தலாம். இப்ப நிறைய பட்டிமன்றங்கள், நிறைய பேச்ச பாரதி பாஸ்கர் மேடம்லாம் அவ்வளவு சூப்பரா சமூகத்தோட நிறைய கதைகள் சொல்றாங்க, நிறைய கருத்துக்கள் வந்து சொல்றாங்க. பட்டிமன்ற ராஜா சார், சலன் பாப்பையா, அதே மாதிரி நல்ல நல்ல பேச்சாளர்களுமே இருக்காங்க. அரசியல் நிறைய நல்ல பேச்சாளர்கள் கூட இருக்காங்க. அவங்க இதெல்லாம் வந்து போட்டு காமிக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு அதை நான் வந்து சொல்லி முடிச்சிடறேன். ரொம்ப சுருக்கமா, ரொம்ப குட்டி கதை, டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சுப்பா, சொல்லலாம்ல? சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போனாராம். போயிட்டு ஒரிஜினலை கொடுத்துட்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறாரு. ஜெராக்ஸ் காப்பியில ஃபுல்லா திருத்திக்கிட்டே இருந்திருக்காரு அவரு. கடைக்காரருக்கு புரியவே இல்லை, எதுக்கு நீங்க ஜெராக்ஸ் காப்பியை திருத்துறீங்க அப்படின்ட்டு. நான் தான் தப்பா இருக்குல்ல திருத்துறேன் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்க ஜெராக்ஸ் காப்பியை திருத்தக்கூடாது, ஒரிஜினலா திருத்தணும்னு கடைக்காரர் சொன்னாராம். அப்ப குழந்தைகள தவறு பண்றாங்கன்னா அது நம்மளுடைய ஜெராக்ஸ். அவங்கள திருத்ததோட நம்மளே திருத்திக்கிட்டா அவங்களும் நம்மளை வந்து பார்த்து வளர்றப்ப நல்லபடியா வளர்ந்துருவாங்கிறதான் அது கருத்து. அதெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு 2 ரூபா ஜெராக்ஸ் வச்சு தத்துவாங்க. எந்த குழந்தையும் நல்ல குலத்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவனாவதும் தீயவதாவதும் அன்னை வளர்ப்பதிலே. அதுதான். நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்கன்னா கார்ல ஏதாவது சாப்பிட்றப்ப குப்பை தூக்கி அப்படியே ரோட்ல போட்டு போகாம அப்படியே ஏதாவது ஒரு எடுத்து வச்சு டஸ்ட்பின்ல வச்சு அதை கரெக்டா வச்சு பண்ணீங்கன்னா அதெல்லாம் பாக்குற வேலைதான் கரெக்டா வந்துடுவாங்க. அதுதான் வந்து எல்லாருமே தான் சொல்றாங்க. ஆமா, அதனால இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச பதில். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் சொல்லுங்க. எல்லாருக்குமே இது பயனுள்ளதா இருக்கும் ஆக்சுவலி. அது கண்டிப்பா. ஏன்னா இப்ப ரொம்ப அடிக்ட் ஆகிறாங்க டிவி. அது ரொம்ப பேச வேண்டிய டாபிக் தான். நம்மளோட குழந்தைகளா தான் இருக்கும். மீச வச்ச குழந்தையப்பா. மணிவண்ணன் மகாராஜ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, திராவிடம் தேர்தல் வரும்போது ஏன் தமிழ் ஆகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, அவருக்கு எது எது பிடிமானமோ அதை தான் அவங்க பிடிச்சுக்கிறாங்க. இப்ப பிஜேபி தேர்தல் வந்தா மதவாதமா மாறிடும். மதத்தோடைய ஒரு சார்பா பக்கத்துல போய் நின்றுப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பிடிமானம். அதே மாதிரி இங்க இருக்க திராவிட கட்சிகளுக்கு தமிழுங்கிறது ஒரு பிடிமானமா இருக்கு. முன்னாடி வந்து காங்கிரஸ் இருந்தப்ப தேசியம் இருந்தது, அதனாலதான் இங்க திராவிடம்னு வந்து உருவாக்குனாங்க. இப்ப தேசியம்ங்கிற டாபிக்கா குறைஞ்சு போச்சு. சமயங்கிற டாபிக் தான் ரொம்ப அதிகமாயிருக்கு. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால வந்து இப்ப இவங்க என்னன்னா தேசியம்னா திராவிடத்தை எடுத்து வைக்க முடியும். இப்ப அவங்க வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறப்ப இங்க ஸ்ட்ராட்டஜி தமிழ் தாங்கிறனால தமிழ் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. இவங்க மட்டும் இங்க தூக்கி பிடிக்கலையே, திராவிட கட்சிக்காரங்க மட்டும் இங்க தமிழை தூக்கி பிடிக்கலையே, மேல இருக்கவங்க தானே தமிழை தூக்கி பிடிக்கிறாங்க. திருக்குறள் சொல்றது, பாரதியார் பாட்டுக்களை சொல்றது. அதனால அவரவருக்கு எது எது பிடிக்குமோனா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அதை வெளியில எடுத்துட்டு வருவாங்க. அதான் தேர்தல் வர்றப்ப தமிழ், நம்ம எல்லாம் தமிழ் ஒற்றுமையாளர்கள், பற்றாளர்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஆமா, மொழியை வச்சு வாக்கு அறுவடையும் நடக்குது, மதத்தை வச்சு நடக்குது, சாதியை வச்சு நடக்குது. எல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல அது வாக்குகளுக்காக அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. முக்கியமா சாதியை வச்சுதான் இங்க பெரும்பாலும் எல்லாமே நடக்குது. அதான் ஒரு சோகமான விஷயம். இவங்க என்னதான் சமூக நீதி, எல்லா கட்சியிலையும் வந்து இடஒதுக்கீடு இதெல்லாம் வந்து மேடைக்கு மேடை பேசினா கூட உள்ளார்ந்து போய் பார்த்தோம்னா பல கட்சிகள் சாக்கடையா தான் இருக்கு இந்த விஷயத்துல. கொஞ்சம் கூட சாக்கடையில இருந்து வெளியில வரணுங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு இல்ல. எல்லா அரசியல் கட்சியும் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்ட்டு சரண்யாங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துல நடைமுறையா இருந்ததுதான் இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது. அது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான். ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஒரு தொழில் நடந்திருக்கும், அதோடைய
ஒட்டு மொத்தமா அதோடைய A to N என்ன நடந்திருக்குங்கிறத சொல்றதுதான் வெள்ளை அறிக்கை. அரசாங்கம் வச்சிருக்கிற தரவுகள் இந்த புள்ளி விவரங்களோட அந்த வெள்ளை அறிக்கையில இடம்பெறும். அதுதான் இதுல என்னன்னா, நடந்து முடிஞ்ச நிகழ்வுல சம்பவத்தை தான் வெள்ளை அறிக்கை எடுப்பாங்க, நடக்க போற சம்பவத்தை எடுக்க மாட்டாங்க. நடந்து முடிஞ்சதுல என்னென்ன அதுல நடந்திருக்கு, அதோடைய தற்போதைய சூழல் என்ன, அதோடைய தீர்வு என்ன, வருங்காலத்தில் எப்படி எல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம், அதோடைய திட்டங்கள் என்னன்னு பேசுறதுதான் வெள்ளை அறிக்கை. 2001 ஜெயலலிதா இருந்தப்ப அப்போ வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ கூட நாடாளுமன்றத்துல நிர்மலா சீதாராமன் வெள்ளை அறிக்கை வாசிச்சாங்க, என்ன அவங்க 10 வருஷத்துல பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுல. ஆமா, ஆனா அவங்க பிஜேபியோட எண்ணம் என்னன்னா, காலனி ஆதிக்கத்தை எதிர்க்கணும், பிரிட்டிஷ்காரங்க விட்டுட்டு போனதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு. இப்போ வெள்ளை அறிக்கையே பிரிட்டிஷ் இதுல இருந்து தான் வந்ததுன்னு காவி அறிக்கை நான் மொத்தம் சொல்றீங்க, வெள்ளை அறிக்கையே பரவாயில்லையா? நான் எதுவும் சொல்லல, ஆனா அதையே அவங்க பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. பட் தேர்தல் நெருங்கும் போது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெள்ளை அறிக்கை இனிமே A to N கரெக்டா கொடுக்கணும். நிர்மலா சீதாராமன் கரெக்டாக கொடுக்கலன்னு சொல்லி எதிர்க்கட்சியெல்லாம் குற்றம் சாட்டினாங்க, சில விஷயங்கள்லாம் மறந்துட்டாங்க, மறைச்சிட்டாங்கலாம் இருக்கு. ஆனா அரசாங்கம் வச்சிருக்கிற எல்லா புள்ளி விவரங்களையும் தரவுகளோட வெளிப்படையா அறிவிக்கணும், தான் வெள்ளை அறிக்கை. ஒரு டிரான்ஸ்பரன்சி, வெள்ளை டிரான்ஸ்பரண்டா இருக்கும், டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். ஆனா அப்படி இருக்க மாதிரி தெரியல இங்க வர வெள்ளை அறிக்கைகள்லாம். ஆமா, இங்க கருப்பு அறிக்கையா இருக்கும், அங்க வந்தா காவி அறிக்கையா இருக்கும். ஆமா, கருப்பு அறிக்கையை காங்கிரஸ்ல இருந்து வெளியிட்டாங்க, பிஜேபி 10 வருஷத்துல ஒன்றும் பண்ணலன்ட்டு அவங்க நாடாளுமன்றத்துல வெளியிட்டாங்க வெள்ளை அறிக்கையை. ஸோ வெள்ளை அறிக்கைனா A to Z ஒரு விஷயத்தை பத்தி இருக்குது, நடந்து முடிஞ்சதை சொல்றது, நடக்க போறதையும் திட்டமிட்ட சொல்றது. அருணா பாய் பாண்டியன் அப்படிங்கிற யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, விவசாயிகள் போராட்டத்துல அவங்க கோரிக்கை என்ன, அவங்க பிரச்சனை என்ன, ஏன் அரசாங்கம் அதுக்கு செவிசாய்க்காம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. நிறைய பேர் ஆக்சுவலி விவசாய பிரச்சனை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமா, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம டெல்லி சலோ அப்படிங்கிற போராட்டத்தை ஏற்கனவே நடத்தினாங்க. 3 புதிய வேளாண் சட்டங்களும் விவசாயிகளுக்கு எதிரானது. அதானி அம்பானி மாதிரியான கார்பரேட்டுகளுக்காக தான் இந்த சட்டமே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் போராடினாங்க 2020-21. அப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க. 1 வருஷத்துக்கு மேலே போராட்டம் நடத்தி விடாப்பிடியாக விவசாயிகள் இருந்ததுனால வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ என்ன போராட்டம் அப்படின்னா, அந்த சமயத்திலேயே அந்த போராட்டம் முடிவுக்கு வந்ததில்லை. அந்த டைம்லேயே மோடி என்ன சொல்லியிருந்தாரு, மோடி அதை அறிவிச்சார், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர்கள்லாம் விவசாய சங்கங்களோட பேசும்போது சில கோரிக்கைகள்லாம் முன் வச்சாங்க. அந்த கோரிக்கைகளை நாங்கள் கூடிய விரைவில் நிறைவேற்றி தரோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஆட்சியை முடிய போது நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி தான் இப்போ திரும்ப டெல்லி செலவுன்னு கிளம்பியிருக்காங்க. இதில் என்ன முக்கியமான கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, MS சுவாமிநாதனோட அந்த பரிந்துரைப்படி விவசாய பொருட்களுக்கு 23 வகையான விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை நிர்ணயம் செஞ்சு அதை ஒரு சட்டமாகவே இயற்றணும் மத்திய அரசு அப்படிங்கிறது தான் முக்கியமான கோரிக்கை. அது மாதிரி 58 வயதுக்கு மேலே ஆன விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும், மாதம் 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அப்புறம் 2020-21 போராட்டத்தின் போது நிறைய விவசாயிகள் மேலே வழக்கெல்லாம் போட்டாங்க, அந்த வழக்கெல்லாம் ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கை. அப்புறம் இந்த யூபியில் லக்கிம்பூர் கேரி அப்படிங்கிற இடத்துல விவசாயிகள் போராட்டம் நடந்தப்போ ஒரு கார் வேகமாக சில விவசாயிகள் ஒரு 4 பேரை ஏற்றி அது கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் விவசாயிகள் குறிப்பிடுறாங்க. அது ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வழக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. இது யார் அந்த காருக்கு சொந்தக்காரர் யாருன்னா, மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவோட மகன் ஆஷிஷ் மிஸ்ரா தான் அந்த காருக்கு சொந்தக்காரர். அவருமே கைதெல்லாம் பண்ணாங்க. அதில் நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி நாடு முழுவதும் உள்ள விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. அதே மாதிரி வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடும் போது 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் டெல்லியிலே உயிரிழந்தாங்க. உயிரிழந்த எல்லாருக்குமே மணிமண்டபம் கட்டணும், அவங்க குடும்பத்துக்கு வேலை கொடுக்கணும், நிதி உதவி கொடுக்கணும், இந்த மாதிரியான கோரிக்கைகளையும் அவங்க வைக்கிறாங்க. இன்னொரு கோரிக்கை என்னன்னா, 2020 மின் மசோதாவில் ஒரு திருத்தம் பண்ணி ஒரு திருத்த மசோதா தாக்கல் பண்ணி சட்டம் கொண்டு வந்தது மத்திய அரசு. அந்த டைமில் இங்கேயே தமிழ்நாட்டிலே பயங்கர எதிர்ப்புகள் இருந்தது. ஏன்னா இந்த மசோதா படி அரசாங்கம் நடத்துனாங்கன்னா நமக்கு இலவச மின்சாரம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, அது கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அவங்க கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டிலே கையெழுத்து இயக்கங்கள்லாம் வேற நடத்தினாங்க, இதை திரும்ப பெறணும் அப்படின்ட்டு. அதை திரும்ப பெறணும் அப்படிங்கிறதும் இப்போ போராடிக்கிட்டு இருக்க விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்குது. நம்ம இந்த இலவச மின்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, பம்பு செட்டு வச்சிருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக 1990 திமுக கவர்மெண்ட்ல கலைஞர் பீரியட்ல அறிவிச்சாங்க.
முதல் முறையாக இந்தியாவிலே இவங்க தான் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு மாநிலங்களே வந்தது. 91 அதிமுக ஜெயிச்சு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து பதவி ஏற்றுக்கிட்டப்போ இதை வந்து நாங்கள் ரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த இலவச மின்சாரம் கிடையாது அப்படின்னு. அப்போவே தமிழ்நாட்டில் பெரிய எதிர்ப்பு வந்ததுனால அதுக்கப்புறம் ரத்து செய்யப்படவே இல்லை. இப்போ வரையும் இருக்குது. பஞ்சாபில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, இந்த மாதிரி சில மாநிலங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரத்தாயிடும் அப்படிங்கிற பயமே விவசாயிகளுக்கு இருக்கிறதுனால அந்த சட்டத்தை வந்து திரும்ப பெறணுங்கிறதும் ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, ஏன் வந்து மத்திய அரசு இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தும் அவங்க வந்து அதை கண்டுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது. ஏற்கனவே 2020-21 ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அடிபணியை வச்சாங்க மத்திய அரசை. திரும்பியும் இப்போ போராட்டம் நடத்தி நம்ம கொண்டு வர எல்லா விஷயத்தையும் இவங்க பண்ண விடாமல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து மத்திய அரசுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த போராட்டத்தை வந்து கலைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க திட்டம் மாதிரி தெரியுது. ஏன்னா விவசாயிகள் மேலே ரப்பர் குண்டை வச்சு சுடுறாங்க, கண்ணீர் புகை குண்டுகளை போடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவங்க சொல்கிறது வந்து இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையெல்லாம் கொடுக்கணும்னா எக்கச்சக்கம் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் வேறு நெருங்கிறதுனால பல மாநிலங்கள்லையும் இதெல்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு திட்டங்கள்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து விவசாயிகளுக்கு இவ்வளோ பணம்னு நம்ம ஒதுக்கணும்னா அது வேற கவர்மெண்ட் ஏற்கனவே கடனில் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து விவசாயிகள் இந்த மாதிரி போராடிட்டே இருந்தாங்கன்னா நம்மளால எந்த விஷயமுமே பண்ண முடியாது. ஒரு போராட்டத்தில் நம்மளை பணிய வைக்கிறாங்க அப்படிங்கிறது. குறிப்பாக பஞ்சாபில் பிஜேபிக்கு பேஸே கிடையாது. ஸோ அங்கே இருக்க விவசாயிகள் போராடிட்டே இருக்காங்க. அவங்க போராடுறது வந்து அப்படியே நாடு முழுவதும் பரவி ஒரு இயக்கமாக மாறுது. இது நம்ம அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக ஒரு குடைச்சலாக தான் இருக்கும். அதனால அவங்க போராடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஸோ இந்த காரணங்கள் தான் இது வந்து அரசாங்கத்துக்கும் விவசாயிகளுக்கும் சுமூகமாக முடியாதது காரணம் இதுதான். பட் விவசாயிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. நாங்கள் இதை முடிச்சுட்டு தான் கிளம்புவோங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க மத்திய அரசு அப்படிங்கிறத. ஓகே, டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நம்ம ஷோவில் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறத மட்டும் தான் சொல்லுவோம். உள்ளிட்ட சில கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி சேலோ போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, முற்றுகையிடுறாங்க டெல்லின்னு சொல்லுவோம். ஒரு டீட்டெயிலாக இப்போ சொல்லியிருக்கீங்க. பல பேருக்கு புரிஞ்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும். இன்னும் நிறைய கேள்விகள் கேளுங்க. இங்கே கூட நீங்கள் கருத்துரை பகுதியிலேயே கூட உங்கள் கருத்துக்களை என்ன கேள்வி இருந்தாலும் நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். ஆமாம், அதே மாதிரி அந்த மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் இணைஞ்சிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகம் முடிச்சா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம், வீடியோஸ்லாம் அனுப்பிச்சு விடலாம். ஆமாம், அந்த நம்பர் வந்து 7358389444. கரெக்டு. அதையும் வந்து கீழே போட்டு விட்டாங்கன்னா எடிட்டில் ஓகே வசதியாக இருக்கும். அதனால வந்து முடிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம். நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா காணாமல் போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.